ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா, இன்றைக்கி சூப்பரான மாசான நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக நம்ம எல்லாருமே சூப்பராக அவளை காத்துட்ருக்கோம். காரணம், அடித்தடி மாதிரி போன வாட்டி வந்து அணுகுண்டு எல்லாத்தையும் தூக்கி டமால் டிமால் போட்டு அந்த இடத்தையே ரணகலமாக்கிட்டார். எல்லோரும் கப் சிப்புட்டு வாயை மூடிட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த வாரமும் நிறைய விஷயங்கள், அவருக்கு பஞ்சமே இருக்காது. இந்த வாட்டி இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு, ஆனால் எல்லாத்தையும் எடுப்பார். அந்த மாதிரி ஆள் தான் நம்ம விஜய் சேதுபதி. அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணாவ். ஸோ ராணாவுக்கு வந்து திடீர்னு பார்த்தா அந்த டாஸ்க்கை வந்து கை உடைஞ்சிது. நிறைய பேர் வந்து அது நடிப்புங்க, அவர் நடிக்கிறாங்க நல்லா தெரியுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் ஆனால் ரொம்ப வழியில் துடிச்சு அதுக்கப்புறமா வந்து அருண் பிரசாத் கூப்பிட்டு போய் கிளினிக்கில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயும் ட்ரீட் பண்ண முடியாமல் மருத்துவமனைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே வந்ததுக்கப்புறம் 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் போகிறீங்களே எப்படிங்க? இல்லை நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி இருந்து மன உறுதியோடு இருந்து ஓட்டையை வாங்கிட்டார். சிம்பத்தி ஓட்டு வந்து இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கார். சவுந்தர்யாவில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாப்புல. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்கள் அன்றைக்கும் நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு லெகமெண்ட் இயர் நடந்திருக்கு, 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், இந்த கையை இப்படி தான் இந்த பேக்குள்ளே இருக்கணும்னு. அந்த ரிப்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு காமிக்கல. இன்றைக்கி விஜய் சேதுபதி அந்த ரிப்போர்ட்டோட அந்த மேடையில் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இது யாருக்காக மேபி இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறான்னு ஜெஃப்ரிலேருந்து அன்ஷிதாலேருந்து நிறைய பேர் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. சௌந்தர்யா இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, அப்படியே மூஞ்சிக்கு நேரம் கிண்டல் பண்ணாங்க. சௌந்தர்யாலாம் அப்படியே சொன்னாங்க. ஆனால் அன்ஷிதாவது மனசார மன்னிப்பு கேட்டு அழுதாங்க. பட் சௌந்தர்யா மூஞ்சிக்கு நேரம் சொன்னாங்க. அவர் திரும்ப போகும்போது சொன்னார், எனக்கு அப்படி தான் தெரியுதுன்னு. ஸோ இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒரு விடையாக செம்மையாக ஒரு பயங்கரமான மாஸ் சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ராணுவுக்கு சாதகமாவா இல்லை ராணுவுக்கு பாதகமாவா மாறப்போதான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா ராணுவ் அந்த ஒரு விஷயத்தால் தான் இப்போ வந்து செகண்ட் பிளேஸ் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தால் அவர் செகண்ட் பிளேஸ்க்கு மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. ஏன்னா இவரை விட சூப்பராக தீபக் மஞ்சரி அப்படின்னு நிறைய பேர் கேமை கொடுத்துட்டு ஓட்டே இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு நீங்கள் இவ்வளோ ஓட்டை போட்டிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டு அடி விடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.